வெயில் காலத்தில் நாம் மாத்திரம் கஷ்டப்படல, எல்லா அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே கஷ்டப்படுறாங்க. இப்போது எங்கள் வீட்டில் நாங்கள் வழக்கமாக செய்கிற ஒரு விஷயம், இந்த தர்பூசணி நாங்கள் சாப்பிடும்போது கீழே கொஞ்சம் ரெட்டு பகுதியை விட்டுருவோம். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், யாருக்கு ஃபீட் பண்ணுறேன்னு பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. இது வழக்கமாக நாங்கள் சம்மர் சீசனில் பண்ணுவோம். இப்போ இந்த பீசஸை நான் எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கிற அந்த பில்லர் மேலே வைக்கிறேன். பாருங்கள், அந்த காக்கா டப்புன்னு ஒன்றை தூக்கிட்டு ஓடி போயிடும். ரொம்ப ஃபேவரட் ஃப்ரூட்டுங்க க்ரோஸுக்கு. வச்சோன்னா போதும், அப்படியே வந்து அழகாக கொத்தி கொத்தி சாப்பிடுவாங்க. ரொம்ப நாள் ஃபீட் பண்ணதில் நாங்கள் கண்டுபிடிச்சது, முதல்ல பெரிய பெரிய பீசஸாக வைப்போம், எல்லா ரெட்டு பகுதியுமே சாப்பிட்டுட்டு வைப்போம். அப்புறமா தான் நாங்கள் பார்த்தோம் அதுங்களும் ரொம்ப ஆசையாக சாப்பிட்றாங்கன்றதுனால கொஞ்சம் ரெட்டு பகுதியை அவங்களுக்காக விட்டு கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இங்கே பாருங்கள், இப்போ ராஜா வந்திருக்காரு. யூஸ்வலாக இந்த நம்ம பிளாக் கிங் வந்தாருன்னா நிறைய க்ரோஸ் கிட்ட வரமாட்டாங்க, பயப்படுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன், புதுசாக க்ரோஸ் வரவே இல்லை. அதனால் நம்ம தள்ளி இருப்போம், கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம், கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்ப்போன்னு நான் வெயிட் பண்ணேன். ஒன்று ஒன்றா வந்து எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிது. நீங்களும் இந்த மாதிரி தர்பூசணி ஃபீட் பண்ணி பாருங்கள், க்ரோஸ் எல்லாம் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தேங்க, நான் ஒரு துண்டு கூட இல்லைங்க அது மேலே. எல்லாத்தையுமே காக்காங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க.